பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக 248 கோடி ரூபாய் நிதியையும் தமிழ்நாடு அரசு ஒதுக்கியது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு வரும் பொங்கல் பண்டிகை என்பதால் ரொக்கத்தொகை வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் நிலவி வந்தது. இதனை நிறைவேற்றும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்தியில், அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் ரொக்கமாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,22,91,710 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் கிடைக்க உள்ளது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் வேட்டி சேலைகள் அனுப்பி வைக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்திற்கு மொத்தமாக 6,396 கோடியே 17,47,959 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சி இல்லத்தில் கொண்டாட்டமாக நிறைய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பரிசுடன் 3000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்ததற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் 3000 பணம் கொடுக்கறது பொங்கல் பண்டிகையாக ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க கூலி வேலை தான் செய்யறோம். இது எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு. எங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கலுக்கு எங்களுக்கு எல்லாமே இது போதுங்க. எங்களுக்கு செய்யறதுக்கெல்லாம் ஒருத்தக்கிட்ட கடமெல்லாம் வாங்க வேண்டாம். எங்க முதலமைச்சருக்கு இது ரொம்ப நன்றி. நாங்க சும்மா விவசாயம் தான். எங்களுக்கு நிலம் பழம் போய் விளைஞ்சாதான் எங்களுக்கு. அது விளையிலன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏதோ நீங்க கொடுக்குற உதவியில நாங்க சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுவோங்க. நான் நர்சரி ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். அது சும்மா கம்மி சம்பளம் தான். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. இப்ப இந்த 3000 ரூபாய் கொடுக்கறது, இந்த அரிசி வெள்ளம் கொடுக்கறது கொஞ்சம் உதவியா இருக்கு. வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கு. இது எப்பவுமே கண்டினியூஸாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். எலெக்ஷனுக்காக அப்படின்னு எந்த அரசியல் கட்சி வந்தாலும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு வட்டம் 1000 500 கொடுக்காங்க. இந்த வட்டம் 3000 கொடுக்கறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதை வச்சு நிறைய யூஸ் ஆகும். வரும் வியாழக்கிழமை 3000 ரூபாய் ரொக்க பரிசுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதற்கான டோக்கன் விநியோகம் செய்யும் பணி ஒரு சில இடங்களில் நேற்றே தொடங்கிவிட்ட நிலையில் இன்று முதல் முழுவீச்சில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் வழங்கப்பட்டதே இதுவரை அதிகபட்சமாக இருந்து வந்தது. அதனை மிஞ்சும் வகையில் திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசாக தற்போது 3000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். तमिलनाडु सरकार का स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना. கடந்த ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் பள்ளத்தி வயலில் நடைபெற்ற இதன் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்று தொண்டர்களை பார்த்து வினவினார். एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है या नहीं बनानी है? தொடர்ந்து பேசிய அமித் ஷா, 2024 மக்களவைத் தேர்தலில் தனியாக போட்டியிட்ட பாஜக மற்றும் அதிமுகவின் வாக்குகளை ஒன்றிணைத்தால் 26 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் என்று கூறினார். तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் ஊழல் நிறைந்த ஆட்சி இருப்பதாக குற்றம் சாட்டிய அமித் ஷா, ஊழல் நிறைந்த அமைச்சரவையை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடையும் என்று வினவினார். तमिलनाडु सरकार वादा खिलाफी करने वाली सरकार है. इनके शासन में
कर्मचारी भी सड़क पर आने के लिए मजबूर हुए हैं। இந்துக்களின் நம்பிக்கைக்கு எதிராக திமுக அரசு தொடர்ந்து செயல்படுவதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெரும் பங்காற்றி வருவதாக அமித்ஷா குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் மகளிருக்கான பாதுகாப்பு குறித்து பாஜகவினர் பேசுவது நகைப்பிற்கு உரியது என்று பதிலடி கொடுத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண் குத்துச்சண்டை வீரரை, பளுதூக்கும் வீரரை, பெண் வீரரை பலவந்தப்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எந்த தண்டனையும் கிடைக்கவில்லை. இவர்கள் பெண்களை பாதுகாக்கிறார்கள் என்று பேசுவதை போல ஒரு வேடிக்கையான நகைச்சுவை உலகத்திலேயே எதுவும் கிடையாது. புதுக்கோட்டையில் சுமார் அரை மணி நேரம் உரையாற்றிய அமித்ஷா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பெயரை ஒரு இடத்தில் கூட சொல்லாதது குறிப்பிடத்தக்கது. கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்கும் உலகம் உங்கள் கையில் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் மாணவர்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், முதல் தலைமுறை பட்டமளிப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் நவீன உலகின் தேவைகளுக்கு ஏற்ப டிஜிட்டல் திறன் பெற உலகம் உங்கள் கையில் எனும் அறிவூட்டும் கருப்பொருளின் கீழ் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட உள்ளது. இத்திட்டம் மாநிலம் முழுவதும் 2 கட்டங்களாக நிறைவேற்றப்படுகிறது. முதற்கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா முதலமைச்சர் தலைமையில் திங்கட்கிழமை மாலை 3 மணி அளவில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மைய வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் அரசு பொறியியல், கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், விவசாயம், சட்டம், பலவகை தொழில்நுட்பக் கல்லூரி, தொழில்துறை பயிற்சி போன்ற அனைத்து துறைகளில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படுகின்றன. இதேபோன்று தனியார் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டில் பயின்று வரும் மாணவர்கள், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்ட பயனாளிகளுக்கும் மடிக்கணினி வழங்கப்படுகிறது. கல்லூரியில் பயிலும் இறுதியாண்டு மாணவர்கள் குறித்த விவரங்கள் அந்தந்த கல்லூரி நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டு தயாராக உள்ளது. மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதற்காக டெல், ஏசர், HP ஆகிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளன. இந்த மடிக்கணினிகளில் இன்டெல் i3 அல்லது AMD Ryzen 3 ப்ராசஸர், 8GB RAM, 256GB SSD மெமரி, Windows 11 ஹோம் ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் Boss Linux OS ஆகிய மென்பொருள்கள் நிறுவப்பட்டுள்ள நிலையில் கல்வி மற்றும் திட்டப்பணிகளுக்காக MS Office 365, செயற்கை நுண்ணறிவு மென்பொருளான Perplexity Proவின் 6 மாத சந்தாவும் கட்டணமில்லாமல் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவருக்கும் உயர்தர மடிக்கணினி பையும் வழங்கப்படுகிறது. விலையில்லா மடிக்கணினிகள் கல்வி வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நேரடி ஆதாரமாக உதவும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைக்கும் நிலையில் பிப்ரவரி மாத இறுதிக்குள் 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் வட மாவட்டங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடும் நெரிசல் காரணமாக விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் சென்னை நோக்கி செல்லும் பாதையில் 7 வழிகள் ஏற்படுத்தப்பட்டு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே GST சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த பகுதியை கடந்து செல்வதற்கு 20 நிமிடங்களுக்கு மேலானது. போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரும் ரோந்து போலீசாரும் நெரிசலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர்.
நாமக்கல்லில் முட்டை விலை ஒரே நாளில் 20 காசுகள் குறைந்து ₹6.20 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், சேலம், ஈரோடு, பெருந்துறை, கோவை உள்ளிட்ட நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. இங்கு 7 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. அவற்றின் மூலம் தினசரி சுமார் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கோழிப்பண்ணை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக கடந்த மாதம் ஒரு முட்டையின் விலை ₹6.40 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முட்டையின் விலையில் 20 காசுகள் குறைக்கப்பட்டு பண்ணை கொள்முதல் விலை ₹6.20 நிர்ணயிக்கப்பட்டது. மற்ற மண்டலங்களில் விலை குறைப்பு, உற்பத்தி அதிகரிப்பு, வட மாநிலங்களில் முட்டை விற்பனை குறைவு உள்ளிட்ட காரணங்களால் முட்டை விலை குறைக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரையுலக வரலாற்றில் ஏவிஎம் குடும்பத்தை தவிர்க்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஏவிஎம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மறைந்த ஏவிஎம் சரவணனின் உருவப்படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். வரலாற்றில் தமிழ் திரையுலகத்தை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக ஏவிஎம் நிறுவனத்தை பற்றி குறிப்பிடாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்க்க, அந்த படத்தை பார்க்கலாம். கைகட்டி நிற்கிற அந்த காட்சி எல்லாரும் கை கட்டுறோம். ஆனால் அவர் கைகட்டி நிற்பது தான் இன்றைக்கு ஃபேமஸாக இருந்துகிட்ருக்கு. அது இன்றைக்கி நினச்சி பார்க்குறோம். பயத்தின் காரணமாக இல்லை, அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக அந்த கைகட்டி பார்ப்பது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் கைகட்டுகிறார்னு சொன்னால் நம்ம எல்லாம் அவர் பாசத்தோடு நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிறதற்குத்தான் அவர் கைகட்டி இருக்கிறார் என்பது காட்டிக் கொண்டிருக்கிறார். மக்கும் குப்பை, மக்காத குப்பை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உதவியவர் என்றும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கவிஞர் வைரமுத்து, தொழிலதிபர் நல்லி குப்புசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று ஏவிஎம் சரவணனின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். அமர்ந்த இடத்திலிருந்தே படங்களின் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் ஏவிஎம் சரவணன் என நடிகர் ரஜினிகாந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஏவிஎம் சரவணன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய ரஜினி, ராகவேந்திரா மண்டபம் கட்ட காரணமானவர் என்றும் வருடத்திற்கு ஒரு படமாவது நடிக்கும்படி அறிவுறுத்தியவர் எனவும் கூறினார். ஒவ்வொரு படத்துலையும் கதை நம்ம கேட்கவே வேண்டாம், எல்லாமே அவரே ஃபுல்லாக ரெடி பண்ணி எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி படம் பண்ணணும், எந்த மாதிரி கதை பண்ணணும், அவங்க ஃபேன்ஸ் என்ன விரும்புகிறாங்க, அது சக்ஸஸ் ஆகிறதுன்னு எப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கில் இருந்து, எடிட்டிங்கில் இருந்து எல்லாத்துலேயும் அவர் கை இருக்கும். ஆஃபீஸில் உட்காந்துட்டு எல்லா படத்தையும் ஜெயிக்க வைப்பார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமல்ஹாசன், ஏவிஎம்மில் தான் படித்த பாடங்கள் இன்றும் தனக்கு கை கொடுப்பதாக கூறினார். இந்த வளாகம் நான் களத்தூர் கண்ணம்மால படிக்க ஆரம்பித்த போது ஏவிஎம் இன்ஸ்டிடியூஷனில் நான் படித்தேன் என்பதில் எனக்கு பெருமை. அது ஏதோ ஜோக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை மேடை அலங்காரத்துக்காக நான் சொல்லும் ஒரு விஷயம்னு. அப்படி அல்ல, அது மிக அல்ல. நான் அங்கே படித்த விஷயங்கள் தான் எனக்கு இன்று வரை கை எடுத்து கொண்டிருக்கின்றன என்பது மிக இல்லாத ஒரு கூற்று. தன்னை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று தெரிந்த பள்ளி ஏவிஎம் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதிக்குட்பட்ட கெஜல்நாயக்கன்பட்டியில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அரசு ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தை தடுப்பதற்காக தந்திரமாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு அறிவித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், மீண்டும் ஆட்சி அமைக்கலாம் என்ற திமுகவின் எண்ணம் நிறைவேறாது என்றார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை நிறுத்தியதுதான் திமுக அரசின் சாதனை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். புதுக்கோட்டையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் யாரும் பங்கேற்கவில்லை. தேர்தல் நெருங்கும் சூழலில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் யாத்திரை நிறைவு விழா புதுக்கோட்டையில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற இந்த விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முன்னதாக தனது யாத்திரையின் நிறைவு விழாவில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியிருந்தார்.
அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு பாஜக சார்பில் VIP பாஸ் வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற இந்த யாத்திரை நிறைவு பொதுக்கூட்டத்தில் அதிமுகவினர் யாரும் பங்கேற்காதது அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது. இந்நிலையில் திருச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தங்கியிருந்த தனியார் ஹோட்டலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் தங்கியிருந்தது கவனிக்கத்தக்கதாக மாறியுள்ளது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ரமணர் ஆசிரமத்தில் நடைபெற்ற பூஜையில் இசையமைப்பாளர் இளையராஜா கீர்த்தனை பாடி விடுபட்டார். திருவண்ணாமலை செங்கம் சாலையில் அமைந்துள்ள ரமணர் ஆசிரமத்தில் 146வது ஜெயந்தி விழா நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய ஜெயந்தி விழாவில் ரமண பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வண்ண வண்ண மலர்களை கொண்டு மாலை தொடுத்து வேத மந்திரங்கள் முழங்க ரமண பகவானுக்கு வேத பண்டிதர்கள் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டினர். இந்த ஜெயந்தி விழாவில் இசையமைப்பாளர் இளையராஜா கலந்து கொண்டு ரமண பகவானின் பாடல்களை பாடி சுவாமி தரிசனம் செய்தார். ரமண ஜெயந்தி விழாவில் ஏராளமான ரமண பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சபரிமலையில் மகரஜோதி முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நேற்று வரை 4,60,000 பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர். மண்டல பூஜை முடிந்து கடந்த 30ஆம் தேதி மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து வரும் 14ஆம் தேதி மகரஜோதி தரிசனம் நடைபெற உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடுகள் தொடங்கியுள்ளன. மகரவிளக்கு நாளில் ஐயப்பனுக்கு அணிவிக்கும் திருவாபரணம் பந்தளம் வலியக்கோவில் அரண்மனையில் உள்ள தர்மசாஸ்தா கோவிலிலிருந்து வரும் 12ஆம் தேதி ஊர்வலமாக கொண்டுவரப்பட உள்ளது. இதற்காக அட்டத்தோடு முதல் நீலிமலை வரையுள்ள திருவாபரண பாதையில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. பெருவழி பாதையில் யானை உள்ளிட்ட வனவிலங்குகளை கண்காணிப்பதற்காக வனத்துறை காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். காட்டுப்பாதையில் பக்தர்களுக்கு உதவுவதற்காக வனத்துறை சார்பில் உதவி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகரவிளக்கு சீசனில் நேற்று மாலை 6 மணி வரை 4,60,000 பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்திருப்பதாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா அனைத்து வகையான முயற்சிகளை மேற்கொள்ளும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெறும் 72வது தேசிய கைப்பந்து போட்டியை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதையடுத்து பேசிய அவர் கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுள்ளதாக கூறினார். 2030ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள காமன்வெல்த் போட்டி இந்தியாவில் நடைபெறும் என கூறிய பிரதமர் மோடி 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா முனைப்பு காட்டி வருவதாக கூறினார். 2030 के कॉमनवेल्थ गेम्स भी भारत में ही होने जा रहे हैं. भारत पूरी मजबूती से 2036 ओलंपिक की मेजबानी के लिए भी तैयारी कर रहा है. பொருளாதார துறையில் மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையிலும் இந்தியாவின் வளர்ச்சி பிரதிபலிக்கிறது என குறிப்பிட்ட பிரதமர் ஒவ்வொரு மாநிலமும் ஒற்றுமை உணர்வுடன் இந்தியாவை முதன்மையானது என்ற உணர்வோடு செயல்படுவதால் நாடு முன்னேறுவதாக கூறினார். அணியாக சேர்ந்து செயல்படுவதே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். நேர்மைக்கு எடுத்துக்காட்டாய் சாலையில் கிடந்த 40 சவரன் நகையை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் இளைஞர் ஒருவர். நாகை மாவட்டம் முத்தூரைச் சேர்ந்தவர் மணிவண்ணன். 30 வயதான இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ளது. காரைக்காலில் உள்ள தனியார் நிறுவனத்தில் 600 ரூபாய் என்ற தினக்கூலிக்கு ஓட்டுநராக மணிவண்ணன் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் SP முருகையன் தலைமையில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு சென்ற மணிவண்ணன் ஒரு பையை ஒப்படைத்தார். இதுகுறித்து விசாரித்தபோது காரைக்கால் வாரச்சந்தை அருகே சாலையோரம் இந்த பை கிடந்ததாகவும் பிரித்து பார்த்தபோது அதில் 40 சவரன் தங்க நகைகள் 200 கிராம் வெள்ளி இருந்தது தெரியவந்ததாகவும் மணிவண்ணன் கூறியுள்ளார். இதனையடுத்து அந்த பையில் உள்ள முகவரியை காவல்துறையினர் தொடர்பு கொண்டபோது நகைகளுடன் உரிமையாளர் தவறவிட்டது தெரியவந்தது. 1 சவரன் தங்கத்தின் விலை 1 லட்சத்தை தாண்டியிருக்கும் நிலையில் 40 சவரனை எந்த பேராசையுமின்றி ஒப்படைத்த மணிவண்ணனை பாராட்டிய மாவட்ட SP முருகையா சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார். இதுபோன்ற ஏழ்மையிலும் நேர்மையை விட்டுக் கொடுக்காத மனிதநேயத்திற்கு இதுவே எடுத்துக்காட்டு என்று காவல்துறையினர் பாராட்டுகளை தெரிவித்தனர்.
சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்த சேகர் என்பவர் சிங்கப்பூரில் ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி அடகுமீனால் தனது 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். குழந்தைகள் இருவருக்கும் பள்ளி விடுமுறை என்பதால் கண்டிரமாணிக்கம் கிராமத்தில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு அடகுமீனால் தனது குழந்தைகளை அழைத்து சென்றார். விடுமுறை முடிந்து இன்று பள்ளி திறக்கப்பட உள்ள நிலையில் நேற்று இரவு அவர்கள் வீடு திரும்பினர். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு பதறிய அடகுமீனால் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த 100 சவரன் தங்க நகைகளும் 3 லட்சம் ரூபாயும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். இப்பதான் நாங்கள் வந்தோம். பணம் இப்பதான் அந்த பையன் கொடுத்து விட்டுருந்துச்சா 3 லட்சம் இப்பதான் சொல்லுது. அது எனக்கிட்ட எதுவும் சொன்னதில்லை. நகை 100 பவுனாச்சும் இருக்கும் சாமி. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டை சுற்றி சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ள நிலையிலும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளிக்கு தூய்மை பணியாளர் தையல் போட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் காயமடைந்த கலவை பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது அங்கு மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் இருக்கும்போதே பணியிலிருந்த பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் ராஜேந்திரனின் காயத்திற்கு தையல் போட்டுள்ளார். இதனை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் தீர்த்தலிங்கத்திடம் கேட்டபோது ஆர்வக் கோளாறு காரணமாக தூய்மை பணியாளர் இவ்வாறு செய்துவிட்டதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக சம்பவத்தின் போது பணியிலிருந்த மருத்துவர், செவிலியர் மற்றும் தூய்மை பணியாளருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஊடல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி முடிந்த பிறகு 6வது நாள் ஏழுமலையான் கோவிலில் ஊடல் உற்சவம் நடைபெறுகிறது. மலையப்ப சுவாமி மீது ஊடல் கொண்ட ஸ்ரீதேவி, பூதேவி கோவிலிலிருந்து தனியாக புறப்பட்டு மாடவீதிகள் வழியாக உலா வந்தனர். அப்போது அர்ச்சகர்கள், ஜீயர்கள் ஆகியோர் மலையப்ப சுவாமி, தாயார்கள் ஆகியோர் சார்பில் நின்று மலர்பந்துகளை எதிரில் இருக்கும் உற்சவர் மீது 3 முறை வீசி எறிந்தனர். ஸ்ரீதேவி, பூதேவியை மலையப்ப சுவாமி சமாதானப்படுத்தும் நிகழ்வும் நடந்தது. உற்சாகமாக நடைபெற்ற இந்த நிகழ்வுகளை பக்தர்கள் பார்த்து ரசித்தனர். புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு வழங்கி கவனமிருத்த ஐபிஎஸ் அதிகாரி இஷா சிங் டெல்லிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் பணியாற்றும் 31 ஐஏஎஸ் அதிகாரிகள், 18 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் பணியாற்றும் ஐஏஎஸ் அதிகாரி பத்மா ஜெய்ஸ்வால் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் அஜித்குமார் சிங்லா, இஷா சிங் ஆகியோர் டெல்லிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள ஐபிஎஸ் அதிகாரி இஷா சிங் புதுச்சேரியில் கடந்த மாதம் நடைபெற்ற தாவேக பொதுக்கூட்டத்தில் தாவேகாவினரிடம் கண்டிப்புடன் நடந்து கொண்டதால் கவனம் பெற்றார். குறிப்பாக பாஸ் இல்லாதவர்களை அனுமதிக்கும்படி கோரிக்கை விடுத்த தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்திடம் மைக்கை பிரித்து இஷா சிங் அதிரடி காட்டினார். இந்நிலையில் இஷா சிங் டெல்லி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவின் திருச்சூர் ரயில் நிலைய வாகன நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் காட்சிதான் இது. திருச்சூர் ரயில் நிலையத்தில் 2வது நடைமேடைக்கு அருகே இருசக்கர வாகன நிறுத்தும் இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இருசக்கர வாகனங்களில் பற்றிய தீ மளமளவென பரவியது. பெட்ரோல் டேங்குகளும் வெடித்ததால் வானை நோக்கி கரும் புகை பரவியதுடன் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு தெரிந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் போராடி தீயை அணைத்தனர். எனினும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 500 இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. வாகன நிறுத்துமிடம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ரயில் இன்ஜினிலும் தீப்பற்றியது. உடனடியாக ரயில் இன்ஜின் அங்கிருந்து அகற்றப்பட்டது. வாகன நிறுத்துமிடத்தில் இருந்த ஊழியர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர்.
ரயிலின் மின்சார கம்பியில் இருந்து மின்சாரம் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் விபத்திற்கான காரணம் குறித்த விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீ விபத்தால் ரயில் சேவையில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதியில் பகல் நேரத்திலேயே சிறுத்தை நடமாடியது மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணேரிமுக்கு கிராமத்தில் சாலையில் சிறுத்தை ஒய்யாரமாக நடந்து சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதேபோல குன்னூர் அருகே பழைய அருவங்காடு பகுதியில் வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை அங்கு சாப்பிட எதுவும் கிடைக்காததால் கேட்டின் மீது தாவி குதித்து வெளியே சென்ற காட்சிகளும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. அந்த பகுதியில் செல்லப்பிராணிகளை சிறுத்தைகள் வேட்டையாடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் உதகை அருகே போர்த்தியாடாவில் உள்ள தேயிலை தோட்டத்தில் காலில் காயத்துடன் புலி ஒன்று ஓய்வெடுத்து வருகிறது. அது குடியிருப்பு பகுதிக்குள் நுழையாமல் இருப்பதை உறுதி செய்ய 3வது நாளாக வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். அதிமுகவில் விருப்பமனு அளித்தவர்களுக்கு வரும் ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடைபெறவிருந்த வேட்பாளர் நேர்காணல் ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் விருப்பமனு அளித்தவர்களுக்கு வரும் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 11ஆம் தேதி நடைபெறவிருந்த நேர்காணல் 12ஆம் தேதியும் 12ஆம் தேதி நடைபெறவிருந்த நேர்காணல் 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதிமுக தலைமை தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் மார்கழி மாத ஜோதி தரிசனம் விமர்சையாக நடைபெற்றது. வடலூர் சத்தியஞான சபையில் மார்கழி மாத பூச ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு 6 திரைகளை நீக்கி மாத ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் வாக்கினை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருந்த தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனை வளாகத்தில் கிழக்கு பகுதியில் உள்ள மரங்களிலிருந்து உலர்ந்து போன சருகுகளும் புதிய கட்டடம் கட்டியது போக எஞ்சிய மரக்கழிவுகளும் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அதில் பிளாஸ்டிக் கழிவுகளும் இருந்த நிலையில் திடீரென தீப்பிடித்து அருகே இருந்த தென்னை மரத்தில் பரவி பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை முழுமையாக அணைத்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அஞ்சட்டி வனச்சாலையின் நடுவே நின்றிருந்த ஒற்றை யானையால் நீண்ட நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உணவு தேடி வந்த ஒற்றை யானை வெகு நேரமாக வனப்பகுதிக்குள் செல்லாமல் சாலையிலேயே நின்றிருந்தது. இதனால் ஒகேனக்கலில் இருந்து அஞ்சட்டி சென்ற அரசு பேருந்து, இருசக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு யானை வனப்பகுதிக்குள் சென்ற பிறகு வாகனங்கள் புறப்பட்டுச் சென்றன. கன்னியாகுமரியில் 16 வயது சிறுமியின் புகைப்படத்தை ஆபாச கருத்துக்களுடன் பதிவிட்டதாக பாஜக ஆதரவாளர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த பாஜக ஆதரவாளர் சுரேஷ்குமார் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து முகநூலில் கருத்து தெரிவித்துள்ளார். இதற்கு பயங்குளம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் எதிர்கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த நபரின் 16 வயது மகள் புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்ட சுரேஷ்குமார் ஆபாச கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சுரேஷ்குமார் கைது செய்யப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காரணமாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தமிழகம் மட்டுமன்றி கேரளா, ஆந்திராவில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் வழிபாடு நடத்தினர். மேலும் கடலில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த மக்கள் ரோலிங் கார், ஏர் சர்க்கஸ், லக்கி கார்னர், லக்கி ரிங், கன் ஷூட் போன்றவற்றில் பங்கேற்றனர். நல்லா பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கு. கடல் விளையாட சூப்பரா இருக்கு. இங்க நிறைய என்ஜாய்மெண்டா இருக்கு. எங்க ஊர்ல இருக்கிறதோட இங்க நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கு. கரூர் துயர சம்பவத்தின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியது தொடர்பாக தாவேக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் உட்பட 6 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அந்த சம்பவத்தின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கியதாக கைதான தாவேக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஜாமீனில் வெளியே வந்தார். வெங்கடேசன் உட்பட 6 பேர் காவல்துறையினர் அனுப்பிய சம்மனின் பேரில் கரூர் நகர காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர்.
ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காரணமாக திருச்செந்தூரில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்த நிலையில் 4 மணி நேரம் வரையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடி சுமந்தும் அலகு குத்தியபடியும் கோயிலுக்கு வந்தனர். அரோகரா பக்தி கோஷம் முழங்க மேளதாளங்களுடன் ஆடிப்பாடியபடி கோயிலுக்கு வந்த பக்தர்கள் கடல் நாழிக்கிணற்றில் புனித நீராடிய பின் வரிசையில் காத்திருந்து முருகனை மனமுருக வழிபட்டனர். திருவாரூர் அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் அரசு பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த சிவராமன் குடும்பத்தினர் தங்களது காரில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்றுவிட்டு பருத்தியூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றனர். இவர்கள் அச்சுதமங்கலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் திடீரென வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த அரசு பேருந்தின் மீது மோதியது. அப்போது அரசு பேருந்தின் பின்பக்க டயரும் வெடித்தது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இரவு நேரம் மட்டுமல்லாமல் பகலிலும் சிறுத்தைகள் நடமாடுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணேரிமுக்கு கிராமத்தில் மாலை நேரத்தில் உலவிய சிறுத்தை மின்னல் வேகத்தில் சாலையை கடந்து தேயிலை தோட்டத்திற்குள் சென்றது. இதேபோன்று இரவு நேரத்தில் பிரதான சாலையில் உயரமாக நடந்து வந்த சிறுத்தை இரை தேடி அங்குமிங்கும் சுற்றித் திரிந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சிறுத்தைகளை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக வலைதளங்களுக்கு சென்சார் கட்டுப்பாடு கட்டாயம் வேண்டும் என நடிகர் ரஞ்சித் கருத்து தெரிவித்துள்ளார். கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் 6வது குடும்ப விழா சேலம் நெய்க்கார்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நடிகர் ரஞ்சித் பேட்டியளித்தார். அப்போது இன்று சமூக வலைதளங்கள் பார்க்காதவர்கள் யாரும் இல்லை என்றும் போன் இல்லாதவர்கள் இறந்தவர்களுக்கு சமமானவர்கள் என்ற நிலை உள்ளது என்றும் குறிப்பிட்டார். ஒரு திரைப்படத்துக்கு சென்சார் இருக்கிற மாதிரி இந்த சமூக வலைதளங்களுக்கு சென்சார் சத்தியமா வேணும். இந்த சமூக வலைதளம் மாற்றப்பட வேண்டிய ஒண்ணு. அரசாங்கம் நிச்சயமா இது ஒரு வரைமுறைக்கு கொண்டு வருவாங்க நான் நினைக்கிறேன். வார விடுமுறை தினம் என்பதால் செங்கல்பட்டு மாவட்ட மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்தோடு மாமல்லபுரத்திற்கு வந்திருந்தனர். அவர்கள் கடற்கரை கோயில், 5 ரதம், வெண்ணெய் உருண்டை பாறை, கிருஷ்ண மண்டபம், அர்ஜுனன் தபசு, புலிக்குகை மற்றும் கலங்கரை விளக்கம் ஆகியவற்றை கண்டு ரசித்தனர். மேலும் புராதன சின்னங்களுக்கு முன்பாக நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தருமபுரி மாவட்டம் சப்பானிப்பட்டி கிராமத்தில் பனை தொழிலாளர்கள் பனைமரத்திற்கு காப்பு கட்டி பொங்கல் வைத்து கல் படையிலிட்டு வழிபாடு நடத்தினர். பின்னர் பெண்கள், குழந்தைகள் என 200க்கும் மேற்பட்டோர் ஒன்றாக மருந்து கல் குடித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுகுன்றம் அருகே அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அழகு சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதான பழனி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் திருக்கடுகுன்றத்தில் இருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது செங்கல்பட்டில் இருந்து பாண்டூர் சென்ற அரசு பேருந்து மோதி அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கிரிக்கெட் பந்தை பிடிக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். மணல்மேல்குடி அருகே ஒட்டங்கரை பகுதியைச் சேர்ந்த சுமன் நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது மேலே அடிக்கப்பட்ட பந்தை பிடிக்க முயன்றபோது தாழ்வாக சென்ற மின்கம்பி மீது கைப்பட்டு அவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தஞ்சாவூரில் அமமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அமமுகவின் தேர்தல் பயணம் மற்றும் பொதுக்குழு கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரனுக்கு எதிராக அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் கொடிபிடிக்க அவரை கட்சியிலிருந்து இபிஎஸ் நீக்கினார். 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆர்கே நகரில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட டிடிவி தினகரன் 40,707 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதன் பிறகு கடந்த 2018ஆம் ஆண்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியை தொடங்கிய டிடிவி தினகரன் 2019 மக்களவைத் தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சியுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலில் 5.38 விழுக்காடு வாக்குகளை பெற்ற அமமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் 94 பஞ்சாயத்து வார்டுகளில் அமமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த அமமுக 2.30 வாக்குகளை மட்டுமே பெற்றது. ஆனால் பல தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை அமமுக பறித்தது. கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக 0.91 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது.
வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிட்டு அதனை உயர்த்துவதற்கு டிடிவி தினகரன் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தஞ்சாவூர் மகாராஜா மஹாலில் இன்று நடைபெறவுள்ள அக்கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து சமிக்ஞை தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் கூறியுள்ள ஆட்சியில் அதிகாரம் என்ற சலுகையை டிடிவி தினகரன் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பிருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு ஆஃபரும் இருக்கிறது, கூடுதலான இடங்களையும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அந்த ஆஃபரை நோக்கி தான் அமமுக தொண்டர்களும் அதை தான் விருப்பப்படுறாங்க. அதே போல ஓபிஎஸ் உடைய தொண்டர்களும் அதை தான் விருப்பப்படுறாங்க. ஏன்னா இந்த பொதுக்குழு செயற்குழுவில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது திரு டிடிவி அவர்களுக்கு வழங்கப்படும். அதே போல எந்த கூட்டணியில் அவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறதோ, அதே போல எந்த கூட்டணியில் கௌரவமாக அவர்களை நடத்துகிறார்களோ, இப்ப அமமுக அப்படின்ற ஒரு கட்சி அதிமுகவோட சேரும் போது அதிமுக தான் பெரிய கட்சி, அமமுகவுக்கு பெரிய அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்காது. அப்போ அந்த விஷயத்தை எந்த கூட்டணியை அவர்களுக்கு வழங்குகிறதோ அதுதான் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறார். எனவே இபிஎஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவதற்கு வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவே கருதப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயலலிதாவின் பிறந்த மாதமான பிப்ரவரியில் கூட்டணி குறித்து டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குடியிருப்பு பகுதியில் 2 காட்டெருமைகள் ஆக்ரோஷமாக சண்டையிட்டன. ரைஃபிள் ரேஞ்ச் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த காட்டெருமைகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொண்டன. இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் காட்டெருமைகள் நுழைவதை வனத்துறையினர் தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் காலை முட்டி காயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். மூசூரக்குடியில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் பங்கேற்ற திண்டுக்கல்லைச் சேர்ந்த சுஹரீஷ் என்ற 19 வயது இளைஞர் மாடு முட்டி காயமடைந்தார். இதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தடி பேருந்து நிலையத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக தானியங்கி குடிநீர் மையம் செயல்படாததால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். தடி பேருந்து நிலையத்தில் 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட தானியங்கி குடிநீர் மையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதை கட்டி 3 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட தண்ணி வரல. எம்பி இருந்தாங்க, அப்போ கட்டாங்க. 3 வருஷம் ஆச்சு, 1 லிட்டர் 1 ரூபாய் பட்டிக்கிறாங்க. அது 20 லிட்டர் 5 ரூபாய் பட்டிங்கிற, ஒரு நாள் கூட தண்ணி வரல. நாகை அருகே கீரங்குடியில் இருதரப்புக்கு இடையே ஏற்பட்ட முன்விரோதத்தால் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீரங்குடியைச் சேர்ந்த ரவி மற்றும் சக்திவேல் ஆகியோருக்கு நீண்ட காலமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை நிறுத்தக் கோரி இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது தாக்குதலாக மாறியது. இதில் படுகாயமடைந்த ரவி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனிடையே இருதரப்பு மோதிக்கொள்ளும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே நடைபெற்ற ஆனழகன் போட்டியில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தேவக்கோட்டை அருகே தனியார் உடற்பயிற்சி கூடத்தில் 6 பிரிவுகளாக நடைபெற்ற ஆனழகன் போட்டியில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். அனைத்து பிரிவுகளிலும் முதல் 6 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முகுட்டப்பட்டியில் பூசணி விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு நல்ல லாபம் கிடைத்த நிலையில் இந்த ஆண்டும் பொங்கலை முன்னிட்டு ஜம்முகுட்டப்பட்டி பகுதி விவசாயிகள் பூசணி விவசாயத்தில் இறங்கினர். ஆனால் பனி மற்றும் பூச்சி தாக்குதலால் பூசணிக்காய் விளைச்சல் குறைந்ததுடன் நினைத்த அளவுக்கு விலையும் கிடைக்கவில்லை. கடந்த ஆண்டு பூசணி கிலோ 50 ரூபாய்க்கு விலை போன நிலையில் தற்போது 10 முதல் 15 ரூபாய் மட்டுமே கிடைக்கிறது. இதனால் ஆட்கள் கூலி, முதலீடு கூட கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் சேர ஜனவரி 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள 233 பல்கலைக்கழகங்களில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை நுழைவுத் தேர்வை நடத்தி வருகிறது. அதன்படி தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் சேர விரும்பும் மாணவர்கள் வரும் 30ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே கடல் ஆமைகளை வேட்டையாடிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அப்பாத்தீவு கடற்கரை பகுதியில் நாட்டுப்படகு ஒன்றை சோதனை செய்த வனத்துறையினர் அதில் 10 கிலோ ஆமைக்கறி இருப்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் ஆமைகளை வேட்டையாடியதாக கீழக்கரையைச் சேர்ந்த பாலமுருகன், சத்யராஜ் சில்வஸ்டர், முனியசிவா ஆகிய 4 பேரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்ட பாடி பில்டர்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டி சார்பாக நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் சிவகாசி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். 50 கிலோ முதல் 75 கிலோ வரை நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் சுற்றுலா விழா ஜனவரி 14ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், சத்திரப்பட்டியில் நடைபெறவுள்ள பொங்கல் சுற்றுலா விழாவில் பங்கேற்கும் வெளிநாட்டவர்கள் பாரம்பரிய முறைப்படி வரவேற்கப்பட்டு மாட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜனவரி 17ஆம் தேதி நடைபெறவுள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்வையிடவும் அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மணலூரில் மதுபோதையில் வடமாநில தொழிலாளர்களை கத்தியால் குத்திய 2 கைது செய்யப்பட்டனர். பந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றும் ஒடிசா மாநில தொழிலாளர்கள் மனோசரன், சஸ்பராஜ் திக்குரி ஆகியோரை கடந்த 30ஆம் தேதி மதுபோதையில் இருந்த 2 இளைஞர்கள் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடினர். காயமடைந்த தொழிலாளர்கள் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய தினேஷ்குமார், ஐயனார் ஆகியோரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு பகுதியில் பொங்கல் பண்டிகைக்காக சாகுபடி செய்யப்பட்டுள்ள மஞ்சள் அமோக விளைச்சலை கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆடி மாதத்தில் பயிரிடப்பட்டு மார்கழியில் அறுவடை செய்யப்படும் மஞ்சளின் பராமரிப்பு செலவு ஏக்கருக்கு 60,000 ரூபாயான சூழலில் விளைச்சல் அதிகரிப்பால் ஏக்கருக்கு சுமார் 4 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் என்று தெரிவிக்கின்றனர். அரசின் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மஞ்சள் கொத்தையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி தொடர்பாக மாநாடு முடிந்த பிறகு நிர்வாகிகளிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். பேசணுங்கிற அவசரத்திலும் இல்லை, மெதுவாக பேசிக்கலாங்கிற நிலைமையில் இல்லை, யதார்த்தமாக இருக்கிறோம். தேர்தல் வர்றபோது அது கரெக்டாக இருப்போம். சிதம்பரம் அருகே வேலக்குடி பகுதியில் பழைய கொள்ளிடம் ஆற்றங்கரையில் முதலை தென்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சூரிய குளியல் எடுப்பது போல் முதலை உய்யாரமாக படுத்திருந்ததை கண்ட வாகன ஓட்டிகள் பாலத்தின் மீதிருந்து போட்டோ எடுப்பதில் ஆர்வம் காட்டினர். முதலை நடமாட்டம் இருப்பதால் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று வனத்துறை சார்பில் எச்சரிக்கை பலகை ஏற்கனவே வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள மழலையர் பள்ளியில் நடந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் தலைவர் பாலச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 1970 முதல் 1980ஆம் ஆண்டு வரையில் பள்ளியில் படித்த 100க்கும் மேற்பட்டோர் 52 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டனர். அவர்கள் தங்களின் ஆசிரியர்களிடம் பெரும்பால் அடி வாங்கியதுடன் பள்ளி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நெகிழ்ச்சியான தருணம் இது, நிறைவான நாள். இந்த நாளில் நாங்கள் எங்கள் நண்பர்களெல்லாம் சந்தித்தோம். பல இனிய நிகழ்வுகளை, அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். கென்யாவின் அம்போசலி தேசிய பூங்காவில் வாழ்ந்த 54 வயதான புகழ்பெற்ற கிரேக் யானை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. ஆப்பிரிக்காவின் சூப்பர் டஸ்கர் என்று அழைக்கப்படும் இந்த யானை தரையை தொடும் அளவிலான பிரம்மாண்டமான தந்தங்களால் பெயர் பெற்றது. இதன் ஒவ்வொரு தந்தமும் சுமார் 45 கிலோவிற்கும் அதிகமான எடை கொண்டதாக இருந்தன. இந்நிலையில் உடல்நலக்குறைவால் கடந்த சில வாரங்களாக பாதிக்கப்பட்டிருந்த கிரேக் தனது 54வது வயதில் உயிரிழந்தது. The legendary Super Tusker of Amboseli National Park, Craig, is no more. We were lucky to photograph him a few days ago where we realized he is slightly unwell. The Creed 1972-2026, rest in peace, Legend.